மழை ஆல்ரெடி பேஞ்சுதான் இருக்குது, ஃபுல்லாக ரோடே தெரியுதா? அவ்வளோதான், ரெயின்போ தான் போட்டு ஓட்டும் போல். பவர் இருந்தால் தான் ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த இடத்த. என் மேலேயே சேர வரி அழுகிறாப்புல. ஓகே, ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரைடு. ஆனால் வெயிலாக இருந்தது, சடனாக பார்த்தீங்கன்னா தெரியுதா, செம்ம க்ளவுடி ஆயிடுச்சு. லைட்டாக ட்ரிசல் வேறு ஆச்சு. வண்டியிலலாம் லைட்டாக ட்ராப்லெட்ஸ்லாம் விழுந்தது. எனக்கு அதான் என்னடா ரெயின் மோடில் தான் ஓட்ட போகிறோமா இன்றைக்கின்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை அப்படியே நிற்கிது. மழை பெய்யாமல் இருந்தால் சரி. இந்த மாதிரி கிளைமேட் இப்படியே இருந்தால் செம்மையாக இருக்கும் ரைடு. மழை பெஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வெறுப்பு. அதாவது டாக் பேக் போயிட்டுருக்கு பின்னாடி. உள்ள வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா, டாக் பேக் போயிட்டே இருக்கா. அதான் கேட்குறாரு, இந்த ரைடுக்கு என்ன டைட்டில் போடுவேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒன்றுமே இல்லை, மழை பெஞ்சுன்னா ரெயின் ரைடுன்னு போடுவேன். மழை பெய்யலைன்னா வந்து ஈவினிங் லஞ்ச் ரைடுன்னு போடுறேன்னு தான். ஏன்னா சன்செட்டு போட முடியாது, அது தவறு, அதை போட முடியாது. அதெல்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் வேறு. ஸோ அதான் கைஸ், இப்போ வந்து மழை ஆக்சுவலாக தூரிட்டு இருக்கு. எனக்கு இப்போ தெரியுது, இந்த விண்ட்ஷீல்டெல்லாம் வந்து ட்ராப்லெட்ஸ் தெரியும். அண்டு இப்போ என்னென்னா, நம்ம நான் அல்ட்ரா ஒயிட் மோடில் வச்சுட்டேன். முன்னாடி வந்து ஒயிட் மோடில் இருந்தது, அதனால் கொஞ்சம் அந்த டாப் லேயர் வந்து கட் ஆகிட்டே இருந்தது போன வீடியோலாம். இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி இருக்காது, அல்ட்ரா ஒயிட் மோடு வச்சுட்டேன், ஃபுல்லாக கவர் ஆகும். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து ஒரு அப்டேட் சொல்லணும் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இன்ஸ்டா 360 போச்சுன்னு பார்த்தோம். அதை வந்து நம்ம அசார் ப்ரோ வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து நமக்காக வேறு ஒரு இன்ஸ்டா 360 வாங்கி கொடுத்துட்டாரு. அதை நான் வந்து இன்னும் வீடியோஸில் காட்டலை, ஏன்னா வந்து அதுக்கான ஆக்சசரிஸே வாங்கிட்டு இருக்கேன். அதில் போன ஆக்சசரிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன். அண்டு வந்து அதுக்கு இன்னும் லென்ஸ் கார்டு ஒன்று இருக்குது. ரெண்டு வேரியண்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் லென்ஸ் கார்டு அண்ட் ப்ரீமியம் லென்ஸ் கார்டு. ஸ்டாண்டர்ட் வந்து தேர்ட் பார்ட்டியே இருக்கா, அதனால் வந்து நான் ஒரிஜினல் தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் வந்து டேரெக்டாக இன்ஸ்டா 360லேயே ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ புது யூஸருக்கு வந்து ஒரு ஆஃபர் வரும், அதெல்லாம் போய் வந்து நார்மலாக 4,500 அந்த ப்ரீமியம் லென்ஸ் கார்டு. அண்ட் நான் வந்து 3,000. மழை இங்கே மழை ஆல்ரெடி பேஞ்சு தான் இருக்குது, ஃபுல்லாக ரோடே தெரியுதா? அவ்வளோதான், ரெயின்போ தான் போட்டு ஓட்டும் போல். நானும் பார்த்துட்டேன், இதுக்கு முன்னாடி 6Rல் போயிருப்பேன். அதே அந்த ஒரு லஞ்சுக்காக ஒரு ஹோட்டல் போயிருப்போம், சொர்ணமுகின்னு, தடா ரூட்டில். அந்த ரூட்டு போனாலே வந்து மழை வந்துகிட்டே இருக்கும், அது ஏனே தெரியல. ஸோ அதான் அந்த வேரியண்ட் வந்து நான் 3,800க்கு ஆக்சுவலாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்ன காற்று என்னையே தள்ளுது, எப்பா இப்படி காற்றடிக்குது இந்த இடத்துல. ஸோ அதுதான் 3,500 ஆக்சுவலாக டிசைன் இன்ஃபோவில் வந்து சேல் பண்ணுறாங்க. நான் ஆர்டர் போட்டேன், ஆனால் வந்து அவங்ககிட்ட ஸ்டாக் வரல சொல்லிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணலை. நான் ரீப்ளேசபிள் கிட்டு மட்டும் வாங்கியிருந்தேன். நின்றுலாமா தெரிலையே, என்ன பண்ணணுன்னு ப்ரோ? நிற்கலாமா போகலாமா? என்ன தள்ளுது, என்ன அப்படியே தள்ளுது ஓரமா. இப்போ பேசுவீங்களே எதுக்கு ஜர்க்கின் போட்டு வந்தேன்னு, வெயிலுக்கு ஜர்க்கின் போகிற கலாச்சிங்கள, இதை பற்றியில் ஜர்க்கின் போட்டுப்பேன். ஆள்தான் ஓட்டலாம், ஜர்க்கின் தான் இருக்கேன். பார்த்தீங்களா, என்ன வேறு கலாச்சாங்க. வேணும்னா விக்கி கூட தராராம் ஜோக்கின்னு அவர் வச்சுருக்காரு. ஓரெல்லாம் கட்ட வேணாம், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளால் ஏரோ போட்டு ஜாலியாக ஓட்டின்னு இருக்காரு. அண்ட் புது டயர்ஸ் ரோசோ 4 போட்டிருக்காரு. அவரும் வந்து ஏதோ மிச்லினில் வந்து ரோட் 6 வந்து போகலான்னு இருந்தார் ஆக்சுவலாக. அது ஆனால் அதை வந்து ரெக்கமெண்டடே கிடையாது. யாருன்னா சூப்பர் பைக் வச்சுருக்கீங்க 600cc இருந்தாலுமே அந்த டயர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் சூப்பர் பைக் வந்து இந்த காஸ்ட்டை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணுறாதீங்க. மினிமம் ரோசோ 4, ரோசோ 3 கூட ஓகே தான், அந்த மாதிரி வேரியண்ட் எதனா ஒன்று போயிருங்க. இந்த ரோட் 6 அந்த மாதிரிலாம் போகாதீங்க. அண்ட்யா அந்த லென்ஸ் கார்டு வந்ததுமே வந்து நம்ம 360ல் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து டேரெக்டாக அது உள்ளே இருக்கிற லென்ஸ் டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போது நம்ம இந்த ட்ரோலை ஃபஸ்ட்டு தாண்டுவோம், அதுதான் பெரிய டாஸ்க் இந்த ரோட்டில். மழை அங்கே வருது இங்கே வருது தான், ஆனால் வந்து இங்கே ரோடெலாம் வந்து வெட்டாகலை.
இருங்க நம்ம வந்து இது என்னது ரெயின் மோடுக்கு மாற்றிடலாம். ஏன்னா ரொம்ப ட்ராக்ஷன் வந்து அப்படியே வலிச்சு போவோம். எதுக்கு ரிஸ்க்கு? ரெயின் மோடால் தான் ரெயின் மோடு போட்டாச்சு. ரொம்ப நான் கிட்டத்தட்ட வருஷம் கழிச்சு நான் ரெயின் மோடில் போட்டு ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். அப்பா பின்னாடி அப்படியே ட்ராக்ஷன் வேலை செய்கிறது அப்படியே தெரியுது. சரியா மழை பெஞ்சிருக்கு இந்த இடத்துலலாம். ஆனால் நம்மளை நைஸாக மலையில் வர வச்சுட்டு ஸ்ரீதர் கரெக்டாக காரில் வருவார் இந்த நேரம் பார்த்து. அழகாக நாங்களும் கார்லேயே வந்துருக்கலாம். வண்டியும் அழுக்காக இருக்காது. ஃப்ரீயாக வந்து மழை பெஞ்சாலும் வந்து நனையாமல் வந்துருக்கலாம். ஐயோ வீல் அப்படியே சுற்றுது. இதிலலாம் இந்த மாதிரி இதில் ஓட்டினா தாங்க சீக்கிரமாக டயர் போகுமே. ஏன்னா ட்ராக்ஷன் ரொம்ப கிக்கின் ஆகுதுல்ல, அதனால். ரோடே தெரில, மோசமாக ஆகுது. இந்த லென்ஸ்லாம் எவ்வளோ இருங்க, இந்த லென்ஸை தொடச்சாதான் லென்ஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு எனக்கே தெரில. ஏன்னா மழை பெய்யுதுல, அதில் பட்டு டிஸ்பிளேவே தெரியாது. அப்படியே வண்டி அப்படியே ட்ராக்ஷன் அப்படியே வலிக்கிட்டு போகுது. பவர் அப்படியே கட் பண்ணுது தெரியுமா? ஆக்சுவலாக ரெயின் மோடில் பயங்கரமாக கட் பண்ணுது. நான் ஓவராக ஓப்பன் பண்ணாலுமே அந்த ட்ராக்ஷன் வந்து அப்படியே கட் பண்ணி விடுது பவரை. செம்ம சேஃப்டி ஃபீச்சர் ஆக்சுவலாக. ஆனால் நிறைய பேர் மோடு மாற்றாமே ஓட்டுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மோட்ஸை மாற்றி ஓட்டுங்க. அப்போ தான் வந்து அதோடைய பர்பஸே என்னன்னு தெரியும். அது இல்லாமல் சேஃபாகவும் இருக்கும். நான் ஃபுல்லாக இப்போ ரேஸ் மோட் வச்சு ஓட்டினேன்னா ட்ராக்ஷன் வேலை செய்யாது, பெருசாக கம்மியாக இருக்கும் ட்ராக்ஷன். அப்போ என்ன ஆயிரும்னா ஈஸியாக எப்படி சொல்கிறது, பேனிக் ஆகலாம், இல்லை தூக்கி அடிச்சிடும், வாபல் ஆகும், நிறைய விஷயம் நடக்கும். இதனால் உங்களுக்கு பவர் கட் ஆயிரும், ரொம்ப பவர் கொடுக்காது. இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ரோட் மோட் கூட போட்டு ஓட்டலாம். ஆனால் அந்த மாதிரி ரோட்டில் வந்து கண்டிப்பாக ரெயின் மோட் மாற்றிடுங்க, அதான் சேஃபு. ஆனால் என்ன பவர் சுத்தமாக வராது. அதுக்கப்புறம் ரோடுக்கு வந்தால் ரோட் மோட் மாற்றிட்டு ஓட்டுங்க. ஏன்னா பவரே இருக்காது, நீங்கள் ரொம்ப ட்ராக்ஷன் கிக்கின் ஆகும், டயர் சீக்கிரமாக தெரியும். அண்ட் நீங்களும் வந்து ஃபுல் பொட்டென்ஷியலில் புஷ் பண்ண பார்த்தீங்கன்னா போகாது. அதை மறக்காமல் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மோட்ஸை மாற்றிடுங்க. அது நம்ம ப்ரோ போகிறாரு 6 இங்கே போயிட்டு இருக்காரு. அதை போகிறாரு பார்த்தீங்களா அபிஷேக் ப்ரோ. மலையில் மாட்டி விட்டாங்க எல்லாரும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 2 10R, நம்மளோடது ஒன்று, அப்புறம் வந்து பின்னாடி ஒரு கிரே 10R, அதுக்கப்புறம் அபிஷேக் ப்ரோ வந்து 6R. ஸோ 3 பேர் தான் வந்து பைக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ தான் வந்து ஏமாத்திட்டாரு சொன்ன மாதிரி ஆல்ரெடி. பாருங்க புது டயரு, பாவம் பையன் புது டயரு போட்டு போறா போல. ஆனா அது நல்லாவே நிற்கும். அது வந்து ரோசோ 4, அதனால வந்து நல்லாவே வந்து ரோடு யூஸ்க்கு இருக்கு நல்லா. இதுக்கப்புறம் ரோட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நான் ரோட் மோட் மாற்றிடுவேன். அப்படியே இருக்குமா தெரியலையே, மறுபடியும் பாருங்கள் மாறுது.
ஓட்டுறது. நிறைய வண்டி இல்லைன்னா ஜாலியாக ஓட்டலாம். வண்டிங்களாம் இருக்கா, பிரேக் பேட்ச் ஒன்று மாற்றலை நான். அதுவே ஒரு பிரேக் பேட்ச் மாற்றிருந்தா கூட தைரியமாக ஓட்டலாம். பிரேக் பேட்சும் மாற்றலை. அதனால் வந்து சரி எங்கேயும் லாக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன். லேன் மாறுறாங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து சிக்னல்ஸு ஹேண்ட் சிக்னலும் கிடையாது, இண்டிகேட்டர்ஸும் போட மாட்றாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும் நான்? அவங்க ஒரு பேஸில் போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சடனாக மாறினா நமக்கு அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதுதான் நல்லா இருந்த ரோடு. இப்போ ரோட் மோட் போட வேண்டியதான். அவ்வளோதான். ரோட் போர்டில் வந்து ஓட்ட வேண்டியதான். தெரியுதா அந்த டைல்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் வரல ரோடு. அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம ஓட்டலாம். என்ன சொல்கிறது, ரோட் மோடில் ஓட்டலாம். ரெயின் மோடுக்கு பெருசாக நீட் இருக்காது. ரொம்ப வாட்டரியாக இருக்குது ரோடுனா மட்டும் ரெயின் மோட் மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ரிஸ்க்குக்காக சொல்கிறேன். எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு? இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் வைசர் வந்து கிளியர் வைசர் போட்டுட்டு வந்துட்டேன். ஸ்மோக் வைசர் போட்டிருந்தேன்னா காலி. தனியாக ஓட்டல, பில்லியனோட ஓட்டணும். இன்னைக்கு தனியாக போகும்போது பறக்குது ஆக்சுவலாக வண்டி. ட்ராக்ஷன் இப்போ ஒன்று பண்ணிச்சு, தெரிஞ்சுதான் தெரியல கேம்ல. அப்படியே வண்டி பவரை கட் பண்ணிருச்சு அதுக்குள்ளே பூரும் போது. அடப்பாவீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. பவர் இருந்தால் தான் அதை ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆஹா, அதில் வாட்டர் ஃபால்ஸ் தான். பவர் இருந்தால் தான் ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த இடத்த. எது என் மேலேயே சேர வரி அடிக்கிறாப்புல. அதான் வந்து அந்த பவர் இருந்தால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த இடத்துல. கரெக்டாக உள்ள பவரை டெலிவர் பண்ண பார்த்தா கரெக்டாக கட் பண்ணிடுச்சு பவரை. ரோட் மோடில் தான் இருந்தேன். ரெயின் மோடும் இன்னும் கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வாட்டர் ஆகுது.
லைன் மோட் மாற்றிட்டேன். ஒரு 6R சரியான மிஷின் தெரியுமா? ட்ராக்லலாம் அதான் லெஜெண்டு, லிட்டர் கிளாஸ்லாம் இல்லை. அதாவது நம்ம ஊரில் சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் 600 வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஆனால் வந்து நம்ம இந்தியன் ட்ராக்ஸில் வந்து 600 சிசிஸ்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதை வச்சு தான் கரெக்டாக ஓட்ட முடியுமே. லிட்டர் கிளாஸ்லாம் வந்து ஓவராக பவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லாமே இதுவாகும். அது ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் மிஷின் தெரியுமா ட்ராக்குக்கெலாம். அவ்வளோதான், இந்த ரைடோட பிரேக் பேட்ச் முடிஞ்சிச்சு, அது மட்டும் தெரியுது. சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு மாதிரி என் வண்டி அடி வாங்கினே இருக்கு. வாஷ் பண்ணி புதுசாக வச்சுக்கிட்டாலே பொறுக்காது, அந்த மாதிரி இருக்கு. அப்பா சகைஸ் வந்து ஒரு வழியாக இது எங்கே அந்த சிசிடிலாம் தாண்டி ஒரு டோல் வரும், லாரி டோல், அதுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கன்னு தெரில. ஆனால் வண்டி வந்து கன்றாவே ஆயிடுச்சு. நாளைக்கு வாஷ் பண்ணியே ஆகணுன்ற நிலமையில் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஐ மீன் லிங்க் பைப்பு ஜாலியாக, யாரும் பிடிக்க மாட்டாங்க. சவுண்டும் வந்து ஐட்லிங்கில் ஸ்லோவாக போகும்போதெல்லாம் டீசெண்டாக இருக்கும். ஓப்பன் பண்ண மட்டும் சவுண்டு வரும், நல்லா இருக்கு. அப்பா இருங்க, வண்டி என்ன நிலமையில் இருக்குது. எனக்கு வண்டி ஒரு பக்கம் பார்த்தீங்களா, பல இன்றைக்கி நானே கண்ணு வச்சேன். அந்த வந்து இந்த டயர் தான் நாசமாக போச்சு. என்ன கலர்லேருந்து என்ன கலருக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா, பாவம். ஓகே, சவுண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் என்ன நிலமையில் இருக்குது? ஃப்ரண்ட்டெல்லாம் ஓகே தான். அது வராங்களே 2 பேரும். என்ன ஃபுல்லாக நனைஞ்ச மாதிரி இருக்கீங்க? தண்ணி கொட்டிச்சா? நம்பால் வயிறுலாம் நனையல, இன்னும் மேலே மட்டும் நனைஞ்சிருக்கீங்க, ஆனால் கீழே நனையல. யாரோ கேட்டாங்க ஜர்க்கி, நான் எனக்கு இது யூஸ் ஆகுது. எதுக்கோ தெரியும், ரைட்டில் வரும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் என்னென்னா இவங்க வரணுமே, எல்லாம் போயிடலாமா? நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன் வேறு. ஆமாம், ஹாய், நல்லா கதையாக வந்துட்டீங்க. மழை பெய்யுதாவா? செஞ்சு விட்டுட்டு வாங்க, தருண் தான் பறக்கல போல 6Rல.
பார்த்தீங்கல்ல, ஜம்முன்னு காரில் வந்துட்டு இருக்கான். அழகா பின்னாடி இடம் இருக்கு வேற. நானும் ஏறி வரேன்னு சொன்னேன், கேட்கல. பைக்கில் வாங்க என்ன தள்ளி விட்டான். ஒன்றும் தெரியல ரோடு. என்னாச்சு, நின்ட்டாங்க? வாட் ஹேப்பன்? என்னாச்சு? அது அப்படிதான் அவன் ரெயின் மோட் போடுங்க. இது அதுதான் சொல்கிறேன். ரெயின் மோட் ஆன் பண்ணி அவ்வளோதான், ஓட்டும் போதே பண்ணலாம். அதுதான் சொன்னேன், ஏன்னா சேஃபு. ஏன்னா ரொம்ப வீல் ஸ்பின் ஆகும். என்ன சொல்கிறது, பவர் கட்டே ஆகாதுல்ல. வீல் ஸ்பின் ஆகி ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துரும். ஃப்ரீயாக இருந்தால் ரோடு பரவாயில்ல. ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம். வண்டிங்கெல்லாம் போகும்போதெல்லாம் வந்து செம்ம ரிஸ்க்கு. அதான் சொல்லலை, இந்த ரோடு வந்து நம்மளுக்கு அவ்வளோ வாட்டரியாக தெரியும் போது கண்டிப்பாக ரெயின் மோட் போடுறது தான் சேஃப். அண்ட் மோஸ்ட்டாக ஓட்டும் போது ரொம்ப ஹெவி ரெயின், இது ஓகே. ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா அந்த டைமில் மட்டும் இந்த ஹசார்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அவ்வளோ ஸ்பீடு வேணாம். என்ன சொல்கிறது, ரொம்ப இனிஷியல்லேருந்து பவர் எடுக்க வேணாம். கிராஜுவலாகவே வந்து ஒரு பவரில் ஓட்டலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் எல்லாம் மோட்சம் கொடுத்து அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. டெஸ்டினேஷன் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஐயோ ஓரம் வந்துடலாம். வர வீடியோஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓரம் நல்லா வந்து இடிச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் நம்ம வந்து ரிட்டர்ன் போகும்போது நான் வீடியோ எப்படி எடுக்கலான்னு இருக்கேன்னா, ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் வர மாதிரி எடுக்க போகிறேன், நோ வாய்ஸோட. ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரை பண்ணும்போது சார்ஜ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அதை விட மாட்டேன். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் தான் வருவோம். ஸோ லாஸ்ட் டைமும் வந்தோம், இந்த வாட்டி இங்கே தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் 6R யூட்டன் போட்ட ஃபஸ்ட்டு செம்ம ஈஸியாக, செம்ம வெயிட்லெஸ்ஸாக, செம்ம சாலிடாக இருந்தது. அந்த வீடியோவில் இருக்கும். இதில் வந்து நம்ம நின்று பொறுமையாக பார்த்துருப்போம்ல, அதில் அப்போல்லாம் இல்லவே இல்லை. செம்ம பக்காவாக இருந்தது. ஸோ வந்தாச்சு. மழையில் பயங்கரமாக போச்சு ரைடு. ஆக்சுவலாக நம்ம போகும்போது வித்தவுட் வாய்ஸ் வந்து ஒரு வீடியோ எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படியே விட்டுருக்கலாமே, என்ன நம்ம விதவிதமாக விட்றாப்புல. பா போயிட்டு இப்படி வலிச்சு ஓட்டிக்காரங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஒரு வழியாக நாங்கள் சவுண்ட் செக் பண்ணி தான் எதாக இருந்தாலும் ப்ரூவ் பண்ணுவோம். இவர் தாங்க ஏமாத்தினவர். அவர் தாங்க எப்பயுமே ஏமாத்துறவர். நாங்களே என் காரை இடிச்சிட்டாங்கன்னு இப்போ கவலையில் வந்துருக்கோம். எந்த கோடு? அந்த லைட்டு கிட்ட அது வேறையா? அது இல்லை மாப்பிள்ள, அது கோடு இல்லை, அது ரிஃப்ளெக்ஷனு. ஆமாம், அங்கே இருக்கு. இல்லை கோடு இல்லை, கீழே இருக்கு மாப்பிள்ள தெரிஞ்சது.
தெரியல அப்படி மேட்ச் பண்ணிச்சு ஹோண்டா காருன்றது. ஏங்க ஹோண்டா காரு வெறுப்பேத்துறீங்க. வண்டி பைக்கில் வரத்த விட்டு இந்த பாருங்க 2 கேப் இருக்குது 2 வண்டி விட வந்துருக்கணும்.